முடியலப்ப. என் பொழப்பு நின்று போச்சு. நான் போற போக்குல போயிருந்தேன் நேரம் புதுக்கோட்டை தாண்டி இருப்பேன். தாண்டி இருக்கலாம் நேரம். திடீர்னு இந்த புள்ள வந்து இடைஞ்சல நின்றுச்சு. ரொம்ப இடைஞ்சலுக்குனே வருதா? அது இடைஞ்சல் நிக்கிறதெல்லாம் பரிசுல ஒதுங்கி ஒதுங்கி ஓடுது. என்ன பண்றது? ஹலோ, யார் நீங்க? ஏய் யாரா? ஏய் அரட்டற உட்றல வேறாட்ட வச்சிருக்கீங்க. யாரா அந்த உனக்கு என்ன? யாரா அந்த உங்களுக்கு என்னவா? இருமா யாரா அந்த உனக்கு என்ன நான் கேக்குறேன். நான் யாரா அந்த உங்களுக்கு என்னங்கற? நான் மிரட்டி என்ன? என்ன உருட்றீல? அந்த அரட்டல் உட்றதுக்குலாம் நான் பயந்தால. யாரே பாத்ரூமா? என்ன பாத்ரூம்? ஏய் கார்த்தி ராஜா. ஏய் ஜெயந்தி. ஏய் வாயை பிடிச்சு கிழிச்சு போடுங்க. ஏய் ஜெயந்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சனா வாந்தி எடுப்பேன். ஆமா நீங்க செஞ்சிட்டு வந்தாலும் அப்படியே கிளுகிளுன்னு தான் இருக்கு. மரியாதை பேசுமா? நீங்க மரியாதை பேசுங்க. நான் மரியாதை நான் பேசிக்கிறேன். ஆம்பளை பிள்ளைக்கு நான் மரியாதை கொடுப்பேன். நான் பாட்டுல வர்ற வழியில திடீர்னு நின்று என் பொழப்ப நீ கெடுத்து விட்ட. நின்னு கெடுத்தனா? ஆமா. அது ஓரமா போய் நின்னு கெடுத்தாலும் சொல்லல. நின்னுக்கிட்டு இப்படி இத்தனை பேர் மத்தியில இறஞ்சல வந்து நின்று என் பொழப்ப நீ கெடுத்து விட்ட. அப்படி சொல்லியா? நான் போற வாக்குல போய் நின்னா என் பொழப்ப பாக்கறன்னு போயிருப்பேன். எந்த பொழப்ப? இறஞ்சலுக்கு நீ வந்து நிக்கிற. யாரு இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க? தேவையில்லாம நீ என்ன பேசாம? என்ன பேசாதீங்க. சும்மா உன் ஜவுரியத்துக்கு பேசக்கூடாது. உங்க சவுடாலாம் வேற ஆள்ட்ட வச்சுக்கிறீங்க. சடார் குட்டனா மடான்னு கேக்க. ஏய் குடுக்குறவங்கள குன்ன குடிக்க அண்ணன் கபடி எடுத்துருவியா? போற பொட்டி கலண்டுவோ. அடிச்சு ஆப்பாயில் பட்டுருவேன். நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி புரியன் சொறி. சித்தார கள்ளி வெறவடிக்க பண்ணாளா கத்தால முள்ளு கொல்தோட வந்துச்சா? அக்கல் ரெண்டே முச்சி திரி புரியன். ஏய் நான் ஒண்ணே திரி புரியன் பாத்துக்க. பூந்துக்கு ஏந்து விட்ட பயமால. ஏய் ஏய் சோத்துக்கு பக்கராக்கு பத்துக்கத பயமால. என்ன யாரு பணியாத்துக்கு நீந்தாயா படுத்து கிடந்த? ஏய் இட்லிக்கு ஏமாதா பேல. ஏய் என்ன என்னயா? ஏய் உம்மா அந்த மிரட்டா எல்லாம் மட்டும் வச்சிராத. ஏய் மிரட்டறத என்னட்ட வச்சுக்கறாங்க? கை வச்சு அடிக்க வர என்ன? என்ன ஜர நீ என்ன அடிக்கற? நான் அடிக்கறல. நீ ஒரு ஆம்பளை அந்த ஏமல நெஞ்ச வச்சு கை தள்ளுங்க. நான் அடிக்க சொல்லுவேன். காலையில 10 பேர் வம்பன் ரோட்ல வச்சு என்ன அடிப்ப. ஏயா நான் பண்றேன்? ஆமா அப்படிதான் சொல்வேன். ஜர நான் ஆம்பளை ஒரு தவறு பண்ணோம்னா 10 பேர் கூடிடுவேன். உன்னை லேசா கை வச்சா போதும். உன் பக்கம் தான் பேச, என் பக்கம் ஏன் பேச மாட்டேன். தெரியுதுல? அப்படி நினைக்காத. உன் ஜவுரியத்துக்கு எப்போ என்ன பேசப்படாமா? எங்கிட்ட நான் தர்மம் இருக்கு அங்கிட்டு தான் பேசுவாங்க. ஆமா அப்படி இல்ல. ஆம்பளை முதல்ல நீங்க நிம்மதியா வாழ வரீங்களா? நான் என்ன வாழ விடாம என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசாதீங்க. உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசாதீங்க. நீங்க வாய்க்கு வாய் முதல்ல பேசாதீங்க. நீங்க வாய்க்கு வாய் பேசாதீங்க. அட்டா தெரியா? வாய்க்கு வாய் பேசுற பொம்பளை இருந்தா குடும்பம் மஜ்ரோட வர. யாரு நீங்க வாய்க்கு வாய்க்கு பேசுறீங்களே? உங்க குடும்பம் உருப்படுமா? யார் சொன்னா? யார் சொன்னா? ஆம்பளை பேசினா வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கும். ஆமா ஆமா சரியா சரிதான். பொம்பளை பேசினா அந்த குடும்பம் அன்னைக்கே குளுக்கோஸ். யா ஆமா என்னயா? பாப்போம் இந்த உங்க வர்க்கம் இருக்கா? சரி பாத்துருவோமா? எங்க வர்க்கம் இருக்கு? சரி பாத்துருவோம். ஒண்ணு நீனா நானும் பாப்போம். பாத்துருவோமா? ஒண்ணு இந்த இடத்துல ஜெயந்தியா இல்ல கார்த்தி ராஜா பாத்துருவோம். பாப்பா நீ என்ன செஞ்சு விடுவா? என்னத நீங்க என்ன செஞ்சு பிரியா? நான் அப்ப நான் எதை செஞ்சா செய்வியா? யாரு? நான் எதை செய்வியா? நீங்க எதை செஞ்சாலும் நான் செய்வேன். நான் கார் ஓட்டுவேன். நானும் கார் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். நானும் வேன் ஓட்டுவேன். நான் லாரி ஓட்டுவேன். நானும் லாரி ஓட்டுவேன். பைக் ஓட்டுவேன். நானும் பைக் ஓட்டுவேன். நான் சைக்கிள் ஓட்டுவேன். நானும் சைக்கிள் ஓட்டுவேன். நான் மாட்டு வண்டி ஓட்டுவேன். நானும் மாட்டு வண்டி ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நானும் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் பொம்பளை நான் ஓட்டுவேன். நானு 10 ஆம்பளைல வச்சு ஓட்டுவேன். நான் ஓட்டுனா எங்க அப்பா என்ன சொல்வாரு? என் மகன் சிங்கம்டா எதையும் செய்வான்டா அப்படின்னு பெட்டிக்கல்ல பேசுவாரு, பிராந்திக்கல்ல பேசுவாரு, 10 பொம்பளை வச்சிருக்கான்டான்னு. அப்படி உங்க அப்பா என்ன சொல்வாரு? என் மக பெரிய சிங்கிடா 10 ஆம்பளை குடிக்கிறான்னு சொல்வாரு. என்னதான் ஆம்பளை தான் 10 பேருக்கு நான் சோடு போட்டு குடும்பத்தை ஓட்டுவேன்னு சொன்னேன். அம்மா நீங்க என்னதான் இருந்தாலும் ஆம்பளை தான்மா. என்னதான் இருந்தாலும் பொம்பளை சிங்கம் தான். எந்த வயல நீங்க பெரிய ஆளு பொம்பளைங்கீங்க? பெரிய ஆம்பளை நீங்க. உங்களெல்லாம் நாங்க எந்த நேரம் தாலி கட்டுறோமோ அதோட எங்களுக்கு பிடிக்கிறது சனியே. எங்களுக்கு தாலி கட்டினா எங்களுக்கு அந்த நேரம் பிடிச்சிச்சு சனியே. அப்படி சொல்லாத. உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு போயில மைச்சர்காரர் பாட்டு போடுவார் பாரு. ஆமா மணமகளே வா வா மாமியாளுக்கு மருந்து வச்சு கொல்லவா, குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொல்லவா. நீ எந்த அடியெடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிடுது, இல்ல மருந்த குடிச்சிருது. யாரு நீங்க போய் இந்த இவ்வளவு கூட்டம் இருக்கால பேச்சுக்கு நான் வரேன். சரி வாங்க. இவ்வளவு கூட்டம் இருக்கால இருக்காங்க. மாமியாரும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாளன்னு கேளு. உன் வர்க்கத்துட்டு கை தூக்குமா? எங்க மாமியா மருமக வந்து நாடகம் பாக்குறவங்க கை தூக்குங்க. எங்க? ஏய் ஒண்ணு வெல்லாது. அதான் என்றால அம்மா. யாரு? அந்த அம்மா என்னைக்கு இருக்காங்க? அது இப்படி சொல்லுது. என்ன பெத்த தாய். ஏய் சுத்தி ஆள் நிக்கிற ரவுண்ட்ல சொல்லுது. எது? அத என்ன சொல்லுது? யாரு? ஏன் மங்காலியா? ஏன் குறைக்கிற? நல்ல சுருக்குன்னு ஏத்துனே. குறையுது, பவர் குறையுது. எங்க ஆண் வர்க்கம் அப்படி இல்ல. சரி நான் கேக்குறேன். சொன்னீல மாமியா மருமக நாடகம். ஆமா மாமியார் மருமக ஒண்ணா இருக்காளான்னு கேளு. சரி யாராவது ஒரு ஆம்பளை
பொண்டாட்டி தெரியாம வப்பாட்டியோட இங்க வந்து நாடகம் பாக்குறோம்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொன்னா ஓமா நீ வேற நாடகம் வைக்கிறது எதுக்கு பொண்டாட்டியை கழட்டி விட்டுட்டு வப்பாட்டியோட வந்து பாக்குறதுக்கு தான் நாடகமே வைக்கிறது. அதுக்கு தான் பொண்டாட்டி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் சைடுல நிக்கிறியா சொல்லுவாங்க. இப்ப எங்க வர்க்கத்தை எடுத்துக்க. சரி மாமனும் மருமகனும் ஒன்னா பிராந்தி அடிப்பேன். ஆமா ஒரே பொம்பளை மல்லு கட்டுவாங்க. எங்க பங்காளி அப்படியா? அம்மா உங்களுக்கு நாகரீகம் உங்க வர்க்க மாமியார் மருமகள் எங்கேயுமே உட்கார்ந்து நாடகம் பார்க்காது. ஒன்னா குடும்பத்துல ஒன்னா இருக்காது. ஏன் இருக்க மாட்டாங்க? அவ்வளவு யோகம். ஒரு சிலர் தான் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் சொல்லாத. அப்படி என்ன என்னதான் இருந்தாலும் எங்களை ஆண்கள்ட்ட வந்து ஆண்கள்ட்ட எப்பவுமே இப்படி தெனாவட்ட பேசாம. யாரு நீங்க பொம்பளைட்ட வாய்க்கு வாய் பேசாதீங்க. யாரு நான் வந்து பிரச்சனை போக மாட்டேன். நானும் பிரச்சனைக்கு போக மாட்டேன். போனான்னு வச்சுங்க 70 வயசு ஆம்பளை இருந்தாலும் விட மாட்டேன். நானும் அப்படிதான் பிரச்சனை போக மாட்டேன். 80 வயசு கிழவியா இருந்தாலும் சரி அது மூத்தத்தை வாங்கி குடிக்க மாட்டேன். எருவ மாடா நீங்க போதை வந்துச்சுன்னா ஆளு எவ்வளோ அம்புட்டு 5 லிட்டர் கேன் எடுத்துட்டு விடிய வீட்டுக்கு போயிடும். எனக்கு ஒரு 5 லிட்டர் உனக்கு ஒரு 5 லிட்டர்னு சும்மா விட்டு ஜவுரியாத்து பேசாமா. உங்க சௌரியத்துல வேற ஆட்ட வச்சிருக்க. என்ன என்ன மூக்கு இருக்கிற மூக்கு உள்ள போயிரும் பாத்துக்கங்க. குத்த வரா என்ன என்ன செய்வ என்ன என்ன நான் வேற ஆட்ட வச்சுக்க. அதெல்லாம் வேற ஆட்ட அங்கட்டு வச்சுக்கறங்க. அங்கட்டு வச்சுக்கறதே இங்க வந்தா. ஐயா ஒரு அங்கட்டு வச்சுக்கிட்டு இங்கட்டு வச்சிருக்க முட. நான் மரட்ட இந்த மாதிரி ஆம்லெட் நான் பேசுறேன் பாரு எனக்கு பிடிச்சிரும். இப்ப கொஞ்ச நேரத்துல பைத்தியமே முடிக்கணும். பைத்தியம் முடிக்கதே நாங்க வந்தா அண்ணே இப்படி முன்னால வாங்கலே. லேடிஸ் சைடுல நின்னு பாக்காதீங்க. நேருக்கு நேர் வந்து ஆமா பேக் சைடுன்னு பாக்காதீங்க. சைடுல நின்னு பாக்காதீங்க. நேருக்கு நேர் வாங்க. ஆமா முன்னால பாருங்க பின்னால பார்த்தீனா கண்ணு வைப்பீங்க. இந்த இடத்துல என்ன வேலை பாக்குற? இந்த இடத்துல என்ன ஆடிபாடி வியாபாரம் பாத்துக்கிட்டே என்ன கெடுத்ததலாம வந்து என்ன சட்டம்? ஏய் நான் கெடுத்தேனா? ஏய் வியாபாரத்தை கெடுத்தத சொன்னாங்க. ஆமா 1.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் உன்னைய பாக்குறேன். 1.5 வருஷம் கழிச்சு ஆமா நீ மாட்ல என்ன திடீர்னு கெடுத்தே வச்சோம்னு சொல்லி என்ன தெண்டத்துல போய் மாட்டி விட்டாங்க. அந்த கெடுக்கற சொல்லல. சும்மா சுண்டல் வாங்கி திங்க வழி இல்லாத ஆளனா. அப்படியே நீ கொண்டாந்து நீ கெடுத்தே வச்சோம்னு சொல்லாமா கை பண்டாத கறிய கை கடன் சொல்றாளா? ஆமா அப்புறம் கடன் இருந்தாச்சுன்னா அன்பு நீடிக்கும். கடன் இல்லைன்னா அப்பப்போ கணக்கு முடியுமா? உங்க உங்க வேலை நீங்க பாருங்க. ஏங்க நீங்க ஏதோ வேலை பாக்குறீங்க. நீங்க முதல்ல உங்க வேலைய பாருங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன சொன்னீங்க இப்ப? இளந்த பழ வியாபாரம் பாத்துக்கிட்டு. ஓ திஸ் இஸ் எ ஃப்ரூட். என்ன தமிழ்ல பேச மாட்டீங்களா? ஆமா பெரிய பிச்சைக்கார நாய் குடும்பம். பிச்சைக்கார நாய் குடும்பம். சீ எச்சிகாட் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? நீங்க இளந்த பழம் வைக்கிறீங்க. அம்மா நீங்க இளந்த பழம் வைக்கிறீங்க. உங்க வியாபாரத்தை சொல்லுங்க. அம்மா நானும் பெரிய வியாபாரி. அப்படிங்களா? நான் புளியம்பழ வியாபாரி. அப்படிங்களா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா வைப்போமா? அம்மா நீங்க உங்க பழத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க. அதுக்கு ஏன் பழத்தை நான் சொல்றேன். அப்படிங்களா? போடுங்க உங்க பழத்தை எடுத்துமா. உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க முதல்ல. இது செக்கச்ச வந்த பழம். இது தேனாட்ட எண்ணிக்கை பழம். எல்லாரும் வாங்க பழம். இது எனக்குன்னு பிறந்த பழம். எத்தனைய பேருக்கு எழுந்த பழம் பாத்தியா? எடுத்து பார்த்தா சைஸ் இல்ல எம்மா வந்து பாத்தியா? கைக்கு அடக்கம்மா. நீ புடிச்சு பார்த்து வாங்கம்மா. அம்மா நீங்க எந்த பழம் வைக்கிறீங்க? ஆமா நீங்க நான் வைக்கிற புளியம்பழம். புளியம்பழமா? புளியம்பழம் அம்மா புளியம்பழம் கொட்டை எடுத்த பழம். கொட்டை எடுத்தாச்சா? அம்மா எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம். எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம். கையில் பிடித்தால் வளவலன்று இருக்கும் பழம். கையில் பிடித்தால் வளவன்று இருக்கும் பழம். ஒன்றை கண்டால் லொபக்கன்று போகும் பழம். என்ன லொபக்கன்று போடுங்கிற? அம்மா நீங்க பழம் பிடிச்சிருக்கீங்களா இல்லையாம்மா? நாங்க பிடிச்சது இல்லங்க. பொய் சொல்லாதம்மா. மாரியாத்தா சக்தி வாய்ந்தது. மாரியாத்தா சத்தியமா சொல்றேன் நான் பிடிச்சது இல்லங்க. குடும்பத்துல உள்ள பழத்தை பிடிக்கணுமா? இதுதான் புளிய மரம் வச்சுக்கம்மா. சரிங்க. ஒரு உதாரணத்துக்கு சரி எங்க புடிமா பாப்பா அப்படி பிடிக்காதம்மா செத்து போயிடும். லைவா பிடிமா? லைவா பிடிக்கணுமா? அப்ப பாடா அம்மா ஆக நீங்க பழமே பிடிக்க வேணாம். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாக நீ போட்ட புள்ள. போடு 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 போடியா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாக நீ போட்ட புள்ள. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாக நீ போட்ட புள்ள.
சோத்து பானையை கவுத்துக்கிட்டு ஆடி இருக்கேன். ஜெய் சோத்து பானையை கவுத்துக்கிட்டு ஆனவன இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அண்ணே சோத்து பானை ஆடுறது கொள்ளனே. ஓட்ட அடப்பு உங்களுக்கு ஓட்ட அடைக்கணுமா? ஓட்ட அடைக்கத்தே ஆள் இருக்கு. நீங்க ஓகேன்னா சொல்லுங்க. நானே ஓட்ட அடைக்கிறவள அப்புறம் நீங்க என்ன ஏங்க கெடுக்குறியா? ஓட்ட அடைக்க அக்கா, உங்களுக்கு ஓட்ட அடைக்கணும். அவ்வளவு பாத்திரம் கிடக்குது, ஏங்க கெடுக்குறியா? அக்கா உங்களுக்கு ஓட்ட அடைக்கணுமா? ஓட்ட அடைக்கணும். அந்த ஓட்ட அடைக்க வேற ஆள் இருக்குடா. சண்டை எடுத்து இந்த குடும்பத்துல பிரச்சனை எழுத்து விட்டுறாத. அவங்க வீடு பானை வச்சிருக்கேன். அவங்க வீடு பாத்திரத்துல எவ்வளவு அடைக்கணும்? அப்ப நீங்களும் எப்ப பண்ணே இருக்கீங்க? எப்படியே அடைச்சிருவோம் பாக்குறீங்க. பொழப்பா தானே, எனக்கு தெரிஞ்ச பொழப்பு ஓட்ட அடைக்கிறது தானே. உனக்கு மட்டும் எங்கிட்டு தான் இந்த சட்டி எல்லாம் கிடைக்கும் தெரியல. எங்கிட்டா தேடி புடிச்சு எடுத்து தந்தே உள்ளுக்கு வச்சிருந்தானே. ஆமா அண்ணே அக்கா உங்களுக்கு ஓட்ட அடைக்கவா? ஓட்ட நிறைய இருக்குண்ணே பானை சட்டி. அடைக்கவா? நீ பாட்டுல அடைச்சிட்டேன்னா நாளை புண்ணா நாங்க என்ன செய்யறது? அப்புறம் நாளைக்கு நான் எப்படி நான் சோறு ஆக்குறது? போய் நீ பாட்டுல அடைச்சிட்டேன்னா அடைச்சிட்டா நீங்க கை இருக்குல்ல, அப்புறம் அவசரத்துக்கு என்ன பண்றது? இவர் அண்ணன் கை வச்சிருக்காருல்ல, கை வச்சு என்ன செய்ய சொல்ற? வேலை செய்யத்தானே. வேலை செய்யணும்ல. நீங்க ஆட்டுல சரி உன் வேலை போய் பாரியா. அக்கா அவங்க நல்லவங்களா இருக்காங்க அடைக்கிறதுக்கு. ஏன் கெடுக்குறிய? சரி, நாளைக்கு நான் சோறு ஆக்கணும். நாளைக்கு திருவிழா வேற, விருந்தாடி வராங்க. 2 பானை இருக்கு, ஓட்ட அடைக்கணும். நீங்க வாங்க சார். ஐயோ பணம்லாம் உங்களுக்கு ஒண்ணு உங்க ஓட்டை அடைக்கிறதுக்கு பணம்லாம் தரவே வேணாம். வேண்டாமா? ஐயோ பொம்பளை நல்லவரை இங்கேயே பார்த்ததில்லையே. அது எப்படா பொம்பளைய கண்டவனா பணமே வேணாம்ங்கிற? ஐயா தாய் குளத்துக்கு நான் வருஷ கணக்குல இருக்க ஒரு 2 பலாரம் வாங்கி கேட்ட வாங்கி தர மாட்டேங்கிறேன். ஐயா தாய் குளத்துக்கு இறக்கப்பட்டவன் நானு. தாய் குளங்களுக்கு எது இருந்தாலும் முதல் உரிமை. எதுக்கு பஸ்லயே போக சொல்றாங்க டிக்கெட் இல்லாம? அதே மாதிரி நான் வந்து எதுவுமே காசு இல்லாம அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி என்னன்னு நீங்க அப்படி பண்ண போறீங்க? நீங்க என்னென்ன பண்ணனா அவங்களுக்கு ஓட்டை அடைக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டேன், எடுத்து விடுறதுக்கும் காசு வாங்க மாட்டேன். எடுத்து விடுறதா? டேய் எடுத்து விடுற நெலிவு இருக்குல்ல, நெலிவு அத எடுத்து விடுறதுக்கு. அக்கா என்ன மாதிரி பேசுறா பாருடா. அப்புறம் அவங்க பானையில இருக்கும்ல ரொம்ப பானை அடிபட்டு கிடக்குல்ல, அது பொத்து போய் கிடக்கு. வாங்க. வர்றது வராங்க. உங்க ஓட்டை அடுத்தது அடி 6 குடங்கல் தண்ணி. அடி 6 குடம் தண்ணி தண்ணி. அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. எக்கோவினே. அடி 6 குடங்கல் தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. 6 குடம் தண்ணி தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. என்னடா போறாண்டா? நான் பச்சை தண்ணிங்கிற இவன் வேற ஜோலிக்கு போயிட்டு இருக்கேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கண்ணம்மா உன் பக்கம் வந்து நின்னா கட்ட சின்னம்மா. கட்டப்புல குட்ட புள்ள கண்ணம்மா உன் பக்கம் வந்து நின்னா சின்னம்மா. அவங்க இருக்க பொண்ணு சூப்பர் சூப்பர். என்ன ஏன்டா கட்டி பிடிக்க? 5 கட்டி போடுறா. அவங்கள காட்டலையே. ஆனா உங்க பெருமையை என்ன ஆள் சரியா உட்காருங்க. ஏன் எங்கடா ஆளு உட்காந்து நிக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு நெருச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இங்க அங்கடா, இங்க அங்க கோயிலுக்குள்ள. கண்ணாடி அப்படி தெரிஞ்சிருக்கா? கண்ணாடி 20 ரூபா கண்ணாடி அப்படித்தான் இருக்கேன். அப்படியா? இது தெரியாம பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெரிசலா பூரா நேரம் கூட்டம் வந்திருக்கோம். ஏன் பூரா குடும்ப கட்டு போட இருக்காங்களா? அங்கிட்டு பூரா நிக்கிறாங்க. அவங்க வரக்கூடாதுப்பா. வரக்கூடாதா? இங்கிட்டு வரக்கூடாது. ஏன் கோயிலுக்கு வரக்கூடாது. அப்படியா? ஏன் இன்னும் 30 சொல்லலையா? சும்மாடா. எப்ப எடுத்தாலும் ஏன் சொல்றேன் எப்பத்த சின்ன கரை சின்ன கரை ஜலக்கண்ணா சின்ன கரை ஜலக்கண்ணா சின்ன கரை ஜலக்கண்ணா. இளங்குயிலே இளமான மகிழே அலுலம் பாடும். வண்டி ஓட்டு நக்க போறாண்டா. என்ன செய்ய போறேன்னு ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டு ஏங்க இந்த பாடுபடுத்துறிய? சரியான ஆளாச்சா இருப்பேன். நீங்களும் ரொம்ப தான் பண்ணீங்க. நான் குண்டா இருக்கேன், என்ன வேணாங்குது, அவன் மட்டும் ஓகே. நேக்கா சரியான ஆள்தான். இலையிலம் குயிலே இளமல வெயிலே அலலம் பாடும் ஒளியிலே படாத கால கொடுத்தே மாடு வந்தே மாமு நாளே சின்ன கரை ஜலக்கண்ணா சின்ன கரை ஜலக்கண்ணா சின்ன கரை ஜலக்கண்ணா.
சரி சரி ஆடு ஆடு சரி சரி போ. அவங்க கூப்பிடுறாங்க நீங்க விட மாட்டேன்றீங்க. ஆமா அந்த புள்ள கூப்பிடதே இல்லையே. அண்ணா அடிப்பாரு. ஏங்க, நீங்க போய் அடிங்க. நான் அவங்களை அடிக்க மாட்டேன். இல்ல, போடா, நான் அடிக்க மாட்டேன். போ. இவ்வளவு தூரம் கெஞ்சிரால இறக்கப்படுறீங்களா நீங்க? வாணிட்டு எடுத்துனேன். அவுட் போயிருச்சு. அவுட்டு போய் அண்ணா வேணாம் அண்ணா. நான் ஓரம் வந்துக்கிறேன். சரி நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ யாரு போ. ஆடவா? யாரு? ஐயோ பயமா இருக்குண்ணே. பயப்படாதீங்க சார். வாங்க சார். எனக்கு புள்ள, நீ என்ன சாந்தா தாயிர மக்கள் தாயிர செம்படி ஆடுகளா சாந்தா சாந்தா தாயிர மக்கள் தாயிர செம்படி ஆடுகளா 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 தாத்தா தாயிர பக்கம் தாயிர பக்கம் ஆடுகளா பாசமுள்ள பாண்டியரி பட்டுக்கட்டு பாவலரி ஆடு விளையாடு கம்மக்கர ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போரி அடி கண்ணாத்தாயே ஏக்கம்மா கரஹோரத்தில் கண்ணாத்தா இன்னும் கண்டுக்காம பொறியடி சின்னாத்தா கும்பலை கட்டி விட்ட மருதமணி தெரிச்சு போவோம் அது ஏற்கனவே என்னாச்சு அந்த பிள்ளைய கூட்டி வர ஏறி அடிக்கிறா ஏய், நான் இது எரிச்சல கலப்பப்படாது தம்பி சார் யாரு நோத்தா என்ன யாரு யாரு ஒரு பொம்பளை ஏண்டா பொம்பளை பிள்ளை மோரே பாருமா பாவம் அப்புறாணி மாதிரி இந்த பிள்ளைய அடிச்சு நீ எப்ப பண்ணே இருக்க எப்படியாவது பூட்டுக்கு சாய் ஓட்டலாம்னு ப்ளீஸ் சும்மா ஓட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு கூடாது சார். நீங்க வாங்க சார். நீ நல்ல மகராஜா இருக்க. இவன் பேரு கந்தமலா இருக்காங்க. புருஷன் வேலிக்கரை விட்டுறேன் அருவத்தை தண்டி வச்சிருக்கேன் அவங்க வீட்டுக்கு வராங்களா? எப்பன்னு இருக்கேன் அது பக்கத்துல டக்கு. இது எங்க பெரியம்மா மகனே. என்னடா அருவாஞ்சனோட டக்குன்னு மாறி செஞ்சு வாரு எத்தனை தண்ணி வச்சிருக்கான் பாரு எங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. என்னடா அவங்க புரிஞ்சேன் அருவா வச்சிருக்க திடீர்னு முறையை மாத்திட்டேன் அண்ணா நான் யூடியூப்ல கூட சொல்றேன் பாரு. அண்ணா இவங்க எங்க பெரியம்மா மகனே. நாங்க அண்ணே தம்பி ஐயா ஐயா பெரிய மாமனு ஓயாம கட்டி பிடிக்கிற அவன் தொன்ன புத்திய பாரு அண்ணன் அண்ணே என்னப்பா ஆனா இவங்க முன்னுக்கு ஒரு பெருமை சொல்லணும். என்னப்பா? ஆனா இவங்கள காட்டலையா? ஆனா உங்க பெருமையை சொல்லாம வாதேற. சொல்லுங்க சொல்லுங்க எங்க அண்ணன் பெருமையை சொல்லாம போக கூடாது. ஆமா. சொல்லுப்பா சும்மா சொல்லியா புதுக்கோட்டை ஏரியால எங்க வேணாலும் சொல்லிடுவேன். நல்லா சொல்லுங்க இவங்கள காட்டலையா? ஆ. எங்க அண்ணனுக்கு சூப்பர். என்னது அருமையா இருக்கு நான் ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வராங்கிறேன் நீ சிரிக்கிற எப்ப பார்த்தாலும் என்ன ஏப்ப வரியா திண்டு விட்டு திண்டு விட்டு ஏப்ப வரியா? நல்ல முரட்டு தீனி சாப்பாடு அப்படி சாப்பிடல ஃப்ரீயா ஹோட்டல்ல போட்டாவே நல்லா திண்டு விட்டு வந்து அப்ப எனக்கு அப்ப கனங்கத்த மீன் வாங்கி புள்ள கனகத்தி மீனு கனங்கத்த வாங்கி கனகத்தி மீனு மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குறிய கொதிக்குற கொதிக்கிறேன் குக்கர்ல கொதிக்குற கொதிக்கிறேன் துடிக்குது துடிக்குது குழம்புல நான் துடிக்கிறேன் கனகத்த மீன் சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தியடே சிஞ்சியடி சிரிச்சா நெத்தியடி எத்தனை நாளைக்கு அப்படியே பாடுவேன்? ஆ. இல்ல எத்தனை வருஷம் பூரா அதான் அவங்க பாடினாங்க. நீ கொஞ்சமா மாத்திக்கிட்டு பாடக்கூடாதா? என்னாச்சு சிங்கினா சிங்கியடி திருச்சா நெத்தியடி எப்ப பாடின பாட்டு? சரி, சரி, சரி. கொஞ்சமா மாத்தி மாத்தி பாடுறியா? சரி, சரி, உன்னோட எனக்கு என்ன சரி, சரி, கோச்சுக்க. என்னடா பாட்டு பாடுற? சரி, பாடு, பாடு, பாடு. சிங்கினா சிங்கியடி ஆ. திருச்சா நெத்தியடி ஆ. அப்படியே மாத்தங்க. சரி, சரி. எப்படி மாத்துற? எப்படி? சிங்கினா சிங்கி
இருக்கு, அடி ஏறி அடிச்சிருவோம்னு. என்ன வாடை ஒரு மாதிரியா இருக்கு? அது மழை காத்து. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, நெல்லு வரும். குண்டியில நெல்லு வருமா? வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, நெல்லு பாரு, வண்டியில நெல்லு வரும். நெல்லு என்னது கயிறு தட்டாரு? எனக்கு ஏதோ கையில தட்டு போட்டுச்சோல. இல்ல தண்டு போட்டுருச்சு போல அவருக்கு. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு, வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். கம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா, இத கண்டுக்காம போறியடி புண்ணாத்தா. மக்கர ஓரத்தில் கண்ணாத்தா, இதை கண்டுக்காம போறியடி சின்னாத்தா. உன் சொத்தறிஞ்சு போயிருமா சொல்லாத்தா, இந்த கம்மக்கர ஓரத்தில கண்ணாத்தா, அடி என்னாத்தா. மக்கர ஓரத்தில் கண்ணாத்தா, இதை கண்டுக்காம போறியடி சின்னாத்தா. என்னம்மா என்ன ஏக்கிற, ஏற்றிக்கு பூட்டி அடிக்கிற, என்னம்மா என்ன ஏக்கிற, ஏற்றிக்கு போட்டிக்கு பண்ணுற. அடி ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே, ஆத்தங்கர ஓரப்புக்குள்ளே, ஆத்தங்கர தோப்புக்குள்ளே, அந்தி தாயி நேரத்தில், அந்தி தாயி நேரத்திலே, தாயி நேரத்திலே மழைக்காத்து வருதடி கண்ணம்மா, நீ மனசு இருந்தா பக்க நீ நில்லம்மா. மழைக்காத்து வருதடி கண்ணம்மா, ஓ மனசு இருந்தா பக்க நீ வல்லம்மா. நல்லா ஏப்பா விடு. இட்லியா தோசையா? நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். லவ்வா? அவங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். விரும்புறாங்களா? தும் சே பேர் கட்டே. என்னது என்னது? ஒரு நாளைக்கு 2 தடவையாம். அது என்னது? காங்கிரட் போடுறது. காங்கிரட்டா? சடார் மடார். அது என்ன சட்டார் மோட்டார்னா? ரைட்ட பூரா ஆஃப் பண்ண சொல்றார். ரைட்ட புறாமா? புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். சிங்கிளி மங்கிலி. இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? இதை சொன்னா நீயே அவனை அடிப்ப. சரி சரி சொல்லுங்க. உங்களால முடியலன்னா நோத்தால் அனுப்பிட சொல்றாரு. இப்போ மங்களின்றது அவங்க ஆத்தா பேர் தானே? மங்கிலின்னா மாச கணக்குன்னு சொன்னேன். மாச கணக்கா? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. என்ன கிளம்புறியா? மழை வருது ஆத்தா? இல்ல இல்ல மழை வரப்போதா? நீ மழை வந்தானே இன்னும் வரவே வராது. நாங்க தான் பவுடர் போட்டாச்சு. மழை இன்னும் வரவே வராது. நான் வெளியே வந்துட்டா மழை வருமா? அப்படி சொல்ற நம்ம வந்து நேரம் மழை வரும். மழை வரணும். மழை வந்து நல்லது தானே ஊருக்கு. நேற்று பாத்தியா மழை அம்புட்டு மழை வச்சு நீங்க நடிக்கலாம் பரவாயில்ல, பேசின 70,000 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் மனசு. சாமி உமுறது வயல் வானன்னு ஒரு அண்ணன். இல்ல சாமி உமுறது எதுக்கு? நம்ம நாடு செழிக்கணும், நல்ல மழை வேணும், மக்கள் எல்லாம் செழிப்பா வாழணும். நல்ல மழை வேணும், நாடு செழிக்கணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமா சாமி கும்பிடுறோம். ஆமா மழை இப்ப வரணும்டா. இப்ப வந்தா அத்தனை நாடத்துக்கே பெருமை. ஏன்டா நாடகத்தில் பட்டு நீங்க காசு வாங்கிட்டு போவ? அது எப்படா நல்லதுன்னு சொல்ற? காசு வாங்கணும் எப்படா? அது நாயா மழை வேணும் தானே வர இருக்கிறோம். ஆமா ஆமா. அப்ப எத்தனை பேர்
தோட்டத்துல தண்ணி ஊற்ற முடியாம எவ்வளவு பேர் காய போடுறாங்க எல்லாமே. அப்ப மழை பெஞ்சுட்டு அதெல்லாம் மிச்சம் இல்லையா? அந்த காசை நம்மள தரட்டுமே. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு சாமி கும்பிடணும். காலையில நாடகம் முடிஞ்சோனே இப்ப இல்ல. பர்மா குர்மா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு காய விட்டு போடுவாராம். காங்கட்டுமா, ஏன் அவனை போய் அடிக்க போற? காங்கட்டு போறதா வா. சங்கு சங்கு மங்கு மங்கு. இப்ப என்ன சொல்றாங்க? என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? இப்ப என்ன சொல்ல தெரியுமா? கிகோ பிகோ. போனேன் நான், எனக்கு மனசு ரொம்ப தகண்டமா இருக்கேன். சும்மா சொல்றா. இப்ப என்ன சொல்றேன்னு தெரியுமாக்கா? எனக்கே புரியல. இது எங்க பெரிய மாமா என்று நீ என்னென்ன பேசுற? சும்மா சொல்றா. அவர் சொல்றாரு அவரால முடியலன்னா என்னை அனுப்பிடுவாராம். இப்ப என்ன சொல்ற தெரியுமா? ஜிங் ஜிங் கங் கங். அது என்ன தெரியுமா? நல்ல கலவையை திரட்டி மிஷினுக்குள்ள போட சொல்றாரு. எப்படியோ நீ செருப்படி வாங்க வைக்கணும். இந்த காதல் எனக்கு பார்த்தா ரொம்ப முரட்டு காதல். இப்போ வந்து உனக்கு ஹிந்தி சொல்லி தரேன். என்னண்ணே ஹிந்தி? ஹிந்தியா? ஹிந்தியுமா பேசுவீங்க? நான் இல்லாம படிச்சிருக்கேன். அன்னைக்கு என்னண்ணே பேசுவோம்னு சொன்னீங்க, ஆனா பேசுனதை பார்க்கல. எங்க பேசுங்க சொல்லுவா. ஏக் ஏ சொல்லுவா. அவனு என்னன்னு தெரியுமா? ஏக்குன்னா ஒரு வரல விட சொல்றாரு. தோ ஏன்னா சிரிக்கிறீங்க? இல்லையா, அது வேற. நீங்க கரெக்டா தோக்குன்னா 2 வரல விடவா? 2 வரலையா? தீன் 3 வரல். சார் 4 வரல். 5 மொத்தமா விட சொல்றாரு. 6. ஏய் நோத்தா பொழந்தல்லிருவேன். 5 வரைக்கும் 5ண்டா போய்கிட்டு 6ண்டா தமிழ்ரா. எனக்கு தெரிஞ்சு அதான்டா. தெரிஞ்சதா? இப்போ வந்து தெலுங்கு. ஏய் தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்குலாம் பேச. நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கடா. தெலுங்கு பேசுவீங்களா? வேற நாட்டுக்கு போனோம்னா பேசணும்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு நாடகத்துக்கு கூப்பிட்டாங்க. எனக்கும் சொல்லி கொடுங்க, எனக்கும் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கெல்லாம் வேற நாடகம். நாளைக்கு எங்க? கமுதி நாடு. கமுதி நாடு அங்கே குவைத்துக்கு அங்கிட்டுல இருக்கு. முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கு. கமுதி நாட்டுல கமுதி நாடா? ஆமா. இப்போ வந்து இப்போ தெலுங்கு சொல்லுங்க. நான் சொல்றப்பெல்லாம் லூ போட்டு சொல்லணுமா? நான் எப்பவுமே லூ போட்டுருவேன். இல்ல நீங்க சொல்றதுக்கு லூ போட்டு பேசுவேன். இது பேர் என்ன? மைக்கு. அது பேரு ஆல் ரவுண்டு. அது பெட்டி. அது மிருதங்கம். அது தாளம். இப்போ நான் சொல்றப்பெல்லாம் லூ போட்டு சொல்லணும். சொல்லு. இது மைக்குலு. அது இப்பதான் சவுண்ட் ஏத்துறாங்க. ஆல் ரவுண்டுலு. அது பெட்டிலு. அது மிருதங்கலு. அது தாளலு. இது பூலூடா. பூவலூர். இந்த பிள்ளை ஊர் பூவலூருக்கு போயிடுச்சு. அண்ணே அதான் நீங்க காதுல ஒண்ணு நான் மூக்குல ஒண்ணட்டா? எப்படியோ கேஸ்ல ஒன்றே மாட்டி விட போறேன். என்னை சாவடிக்க அதனால அப்படி சொல்லாதம்மா. நீ எதையும் தாங்க இதயம். ஆனால் உங்களோட காதல் பண்ணலான்ருக்கேன். எப்படி காதலுமா? அத்த மகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்த மகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகமு ஜொலிக்கிறடி. மச்சனானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமு வலிக்கிறடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமண்டி. ஏத்த மகளே செப்பு சிறுகே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில் அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தே, ஆடி உனக்காக காத்திருந்தே. கம்மக்கர ஓரத்தில் கண்மணிய நீவ கட்டி நீ அணைச்சிக்கிட்டே, கட்டி நீ அணைச்சிக்கிட்டே. நினைச்சு பாடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசோ. நினைச்சு பாடி ஒரு நிமிஷம்
என்ன பண்ணமா தெரிஞ்ச நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியோ மாமே மாசோ ஏத்த மகளே உன்னை பார்த்து என்ன பண்ணமா இருந்தடா அத்த மகளே புசலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நங்கோலையே மாமரத்து மாங்கொருந்து செவந்தது போல் உன்முகமு ஜொலிக்கிறடி மற்ற நாள் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமு வலிக்கிறடி உன் கண்ணில் ஓர பார்வையையும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு ரண்டி ஓமாமண்டி பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணி பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே ஆடி இன்னும் நானும் மறக்கலையே கோவில் கட்டி நெத்த ஒரு பூஜை சாமிக்கு நந்தேரு என்ன செய்யறாங்க ஆனா என்னன்னு என்னைய பார்க்கல நின்றுக்குறாங்க சட்டை பெருசா இருக்காடா சரி நீ பிடிச்சி அடிக்கத்தாண்டா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே ஆடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி எத்த ஒரு பூஜை சாமிக்கு தந்தெரியும் மடியே சாமிக்கு தந்தெரியும் மடியே உறவு இல்ல இல்ல அது கூப்பிடாத எனக்கு தெரியுமே அதை பத்தி வளைவி கலண்டு கீழே விழுந்துருச்சு அதை கீழே எடுத்து கேட்டேன் எடுத்து மாட்டி விட சொல்றாங்க எனக்கு தெரியாது நீ வளவிய மாட்டியா இல்ல அது குலவில மாட்டலாம் தெரியா டேய் பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே ஆடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நெத்த ஒரு பூஜை சாமிக்கு நந்தெரியும் மடியே சாமிக்கு நந்தெரியும் மடியே உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம் ஏத்த மகளே செப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்ன போலையே அத்த மகளே செப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்ன போலையே உங்களை பார்த்தது எனக்கு வந்துருச்சு அப்படியா வந்துருச்சுன்னா சொல்லுங்க சொல்லிரவா போடுங்க மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே எதையும் சொல்ல துடிச்சானே கை வச்சானே மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே எதையும் சொல்ல துடிச்சானே கில்லாடி நீ அடடா கொஞ்சம் கில்லு என்னன்னா தெரிஞ்சாத சொல்லு தாங்காது ஐயா கண்ணு சாமி ஆந்திடு சொர்க்கம் இங்கே காமி மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே எதையும் சொல்ல துடிச்சானே
மச்சானே ஏ மச்சானே